நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிளே தமிழ் வழியாக வரக்கூடிய 2026 இந்த வருஷத்துல ஒரு அதிசயம் இருக்குது. 2026 பார்க்காத ஒரு அதிசயம் இந்த வருஷத்துல மட்டும்தான் அந்த கிரகத்தோடைய கோள்கள் பக்கவா அமையும். 1 குரு பகவான், 2 சனி பகவான், 3 ராகு கேது. இந்த 4 கிரகத்தை வச்சுன்னா வருஷம் எப்படி இருக்கும் கணிக்க முடியும். 2026 பயங்கரமான ஒரு ராஜயோகம் இருக்குது. ஏன்னா எல்லா கிரகமும் ஏன் ராஜயோகம் இருக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? எல்லா வருஷத்தும் இது மாதிரி நீங்க அதிசயம் பார்க்க முடியாது. ஆனா இந்த வருஷத்துல மட்டும்தான் அதிசயம் இருக்குது. அந்தந்த கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. இப்ப குரு பகவானா குருவுடைய நட்சத்திரத்துல போறாரு, சனி பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் ராகுடைய நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு. அப்ப என்ன ஆகும்? இந்த 4 கிரகம் நல்லா இருந்துட்டா மனித வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான். ஏன்னா சனி தான் ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு தொழில, உத்தியோகத்துல, ஆயில்ல ஒரு பிரம்மாண்டமான ஹார்ட் ஒர்க்கை பார்க்குற சனி பகவான் தான். இவர் ஜாதகம் நல்லா இருக்கும். எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமா விடுவாங்க என்ன சனி பகவானை கண்டா. அடுத்து குரு பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம். இவரும் ஒரு முக்கியமான கிரகம். வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, நம்ம ஜாதகத்துல தோஷத்தை போக்குற ஒரே கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை. இவரையும் நம்ம மெயினா பார்க்கணும். அடுத்து ராகு கேது வந்தாவே எல்லாரும் ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க. ஏன்னா இவர் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். ராகு எந்த இடம் இருக்கோ ஒரு மனிதனை பிரம்மாண்டமா கொண்டு போய் டக்குன்னு கீழே சறுக்கி விட்டுருவோம். ராகு கேது அப்படி கிடையாது. ஒரு மனிதன் அப்படியே ஒரு குழப்பத்தை கொடுத்து, ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து, ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இல்லாம குழப்பத்தை கொடுக்கணும். அப்ப இந்த ராகு கேதும் ஒருத்தருடைய ஜாதகத்துல முக்கியம். அப்ப இந்த எல்லா கிரகமும் அவருடைய நட்சத்திரத்துல போகும்போது சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். இந்த 12 ராசியும் பக்காவா இருக்கு. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நான் ஒரு இதுல என்ன பலன் கொடுக்க தெரியுமா? கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2026 ஃபுல்லா என்னென்ன ஒரு விசேஷமான யோகம் இருக்கு, இதுக்கு நான் வீடியோல இருக்கு. கடைசி முடி வீடியோ பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தாங்க இந்த கும்பராசி. இதுலையுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசினா கும்பராசி மட்டும் தான் சொல்லுவாங்க. லாபம்னா எல்லாத்துலேயும் லாபம்னு சொல்ல முடியாது. இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வேலையை கொடுக்குறோமா அந்த வேலையை கச்சிதமாக கரெக்டாக முடிப்பாங்க கும்பராசிக்காரன். பிடிச்ச விஷயமே தான். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அந்த வேலையை எப்படி முடிக்கணும், அதை எப்படி யோசிச்சு எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற திறமை கும்பத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இதோடைய உருவமான கலசத்தை கொடுத்துருக்காங்களா, இது எங்கே இருக்கும் தெரியுமா? ஒரு மதிப்பு மரியாதை உள்ள இடத்துல தான் இந்த கும்பம் இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது, நல்லா உழைக்கக்கூடிய திறமை இந்த கும்பத்துக்கிட்ட இருக்கும். தன்னம்பிக்கையான குணம். இவங்ககிட்ட பிடிச்ச விஷயமே தன்னம்பிக்கை, தைரியம் தான். கும்பத்துக்கிட்ட பிடிச்ச விஷயமே தன்னம்பிக்கை, தைரியம் தான். இதுலையுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் நிறைய இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட கும்பராசி என்பதில் வரக்கூடிய 2026 இப்படி 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது? இந்த 4 கிரகம் உங்க வாழ்க்கையை மாற்றப்படும். ஏன்னா உங்க அமைப்பு பிரகாரம் 2027 பார்த்தீங்கன்னா ராசிலே ராகுபவன் உட்கார்ந்துருக்காரு. அவர் சுயசாரம் இப்போ வாங்கிட்டாரு. ராகுபவன் சுயசாரத்தில் போறாரு, அதுவும் உங்க ராசிலே நிற்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் நிற்கிறார். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 7.5 சனி வந்துருச்சு. எப்படி சொல்லுவாங்க? 7.5 சனியில் பாத சனி போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேந்திர யோகத்தில் இருக்கார். அதை யாருமே யோசிக்கணும். நல்லா பார்த்துக்கணும். கேந்திர யோகத்தில் 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது கேந்திர யோகம்பாங்க. இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து பாருங்க 5ஆம் பாவத்தில் குரு பகவான் திரிகோண ஸ்தானத்தில். குரு எப்படி? திரிகோண ஸ்தானம். நல்லா பாருங்க. 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது மட்டும்தான் செய்யும். அப்போ இந்த 3 கிரகத்தை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி பார்க்கும்போது சனி பகவான், ராகு பகவான், சனி பகவான், குரு பகவான் எல்லாமே பலமாக இருக்கார். அடுத்து பாருங்க உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். பாருங்க ராசியில் ராகு, 7ல் கேது. சரியான யோகம். எந்த கிரகம் கெட்டது இல்லை பார்த்தீங்களா? 6, 8, 12 எந்த கிரகம் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே கோச்சாரத்தில் உங்களுக்கு எல்லா கிரகமும் நல்லா இருக்குது. ஆனால் 7.5 சனி தாக்கம் மட்டும் சில பேருக்கு சனி பகவான் சரியில்லாமல் இருந்தால் தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கணும். ஏன்னா சனி பகவான் 139 நாட்கள் இதுக்கு முன்னாடி நான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்தேன் பார்த்தீங்களா?
கேளுங்க. 7.5 சனி வயசு பிரகாரம் அப்படியே பிரேக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையை உண்டு பண்ணிச்சுங்க. சனி பவன் கெட்டு போயிடலாம். நான் எல்லாத்துக்கும் சொல்லலை, நிறைய பேருக்கு சொல்கிறேன். வருமானம் பொருளாதாரத்தில் மட்டும்தான் இப்போ கையை இறுக்கி பிடிப்பார். எப்படியே வருமானத்துலையும் லாபத்துலையும் ஒரு கேஸு பிரச்சனையோ வழக்கு பிரச்சனையோ இட பிரச்சனையோ பூமி பிரச்சனையோ நண்பர்களோ கூட்டாளியோ மனைவிகிட்டே ஒரு மன வருத்தத்தை கண்டிப்பாக அவர் இறுக்கி பிடிக்கணும், பிடிச்சிருப்பார். 139 நாட்கள் நீங்கள் எந்த நாளும் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக இது நடந்திருக்கும். வேலை இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் நிறைய வேலை உத்தியத்தில் நிறைய மேலதிகாட்ட நிறைய கிட்ட பிரச்சனையை பார்த்தது யாருன்னா கும்பம் 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 கும்பம். படிப்பு கல்வி 2025 எதிர்பார்த்த மதிப்பெண் எடுக்க முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கும்பம். அரசாங்க எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுதிட்டேன், அடுத்த எக்ஸாம் எழுதுனா எனக்கு போஸ்டிங் போடணும், ஆனால் இன்னும் போஸ்டிங் போடலை, அதுவும் கும்பம். தனியார் இடத்துல நான் வேலை பார்க்குறேன், அதுக்கும் நான் எழுதிட்டேன், எல்லாமே ரிசல்ட் வந்துச்சு, ஆனால் அதுக்கும் சரியாக அமையலை, அதுவும் கும்பம் தான். தொழில் உத்தியோகம் அது எல்லாமே அப்படியே ஒரு பிரேக்கை கொடுத்தாரு பாருங்க. நிறைய பேருக்கு ஒரு சனி பவன் சரியில்லைன்னா அது கண்டிப்பாக அந்த ராகு வந்தாவே ஏமாந்து போகணும். ஒரு மனிதனை ஒரு பெரிய அளவுக்கு போனால் ராகபவன் தொடர்பு வேணுங்க. அவர் சரியில்லைன்னா ஒரு ஏமாற்றத்தை இப்போ கொடுத்துருப்பாங்க. ஏன் நான் இவ்வளோ பிரச்சனை சொல்கிறேன்னா, யார் ஜாதக தசாபுத்திலேயே நான் சொன்ன விஷயம் இங்கே மாறாது. திருமண வரன் பாருங்க, இதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே சரியாக அமையலை. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து கும்பராசிக்கார் 2025 நான் சொல்கிற விஷயம் இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும். இப்போ ரீசெண்டாக மருத்துவமனைக்கு நீங்கள் போயிருப்பீங்க, மருத்துவ செலவு, விரைய செலவு, சகோதர உறவுல பிரச்சனை, நிறைய பேருக்கு பாருங்கள் சகோதர உறவுல பிரச்சனை, எடுத்த முயற்சி தடையாகிறது, கணவனுக்குள்ள ஒரு மன வருத்தம், தந்தையோட உடம்புல ஒரு ஆரோக்கியத்தில் ஒரு தடைகள், அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல ஒரு வழக்குகள், நான் இது எல்லாமே ஒரு மந்தமான தன்மை கொடுத்துருவேன். வேலை நிரந்தரமான ஒரு வேலை அமையாமல் தடுமாறுறது, இது மாதிரி நிறைய அமைப்பு, வேலை எல்லாமே திடீர்னு இப்போ தடங்களை கொடுக்குறது, இது மாதிரி நிறைய அமைப்புகளை சந்திச்சது யாருன்னா இவங்க இருப்பாங்க. அடுத்த தொழிலில் ஒரு உத்தியோகத்தில் ஒரு மந்தமான தன்மைகள். ஏன் இந்த 2026 நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா, அவங்க ராசியை குரு பார்க்குறாரு 1, சனிபவன் வக்ர நிவர்த்தியார் 2, திரிகோண கேந்திரத்தில் எல்லா கிரகமும் இருக்குது. அதனால தான் இங்கே நல்லா இருக்கிற வார்த்தையை சொன்னேன். இது மெயினான விஷயம் உட்காது. ஏன்னா அவங்களுடைய சொந்த நட்சத்திரத்தை போகிறதுனால தான் இங்கே நல்லா இருக்குங்கிற வார்த்தை சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, உங்கள் ஜாதகத்தில் இப்போ இந்த 4 கிரகத்துடைய திசா புத்தி வரதான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். என்ன கிரகம் திசைன்றது, என்ன கிரகம் புத்தி, இது எப்படிமா கண்டுபிடிக்கணும்? உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்கள், இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய கிரகம் நல்லா இருக்குங்க, இது நடக்க போகுதுங்க, இது நடக்காதுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, ராசியான கிழமை இதுங்க, ராசியான என்ன இதுங்க, எதோ சொல்லுவாங்க. உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அப்போ எல்லாருமே இந்த 2026 ஜாதகம் எடுத்து அனைவரும் பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க, நமக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது. இல்லை கடைசி முடிவு வீடியோ பாருங்கள், இந்த 2026 நட்சத்திரம் உங்களுக்கு என்னென்ன சொல்ல போகுது, உங்களுடைய நட்சத்திரம். ஏன்னா இந்த 3 வருஷத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. 1 அவிட்டம் 2ஆம் வரை, அடுத்து சதயம், புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் வரை பிறந்திருப்பீங்க, புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் வரை பிறந்திருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் கடைசி முடிவு வீடியோ பாருங்கள், மெயினான பலன் இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரா, அவர் போகக்கூடிய நட்சத்திரம் சுயசாரமா. அப்போ யாருக்கு சனி பகவான் நல்ல ஒரு பலத்தில் இருக்காரோ, குருவுடைய வீட்டில் அவர் இருப்பாரோ, குரு உங்களை பார்க்குறதால லாப வருமானம் பொருளாதாரம் எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது. ஏன்னா சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அப்போ யார் ஜாதகத்தில் நல்ல ஒரு பலமாக இருக்கோ, வருமான இன்கமில் பெரிய அளவுக்கு போகிறது நீங்களாக இருப்பீங்க. கும்பராசியை பொறுத்தவரை இதை நம்ம எழுதியே கொடுத்துடலாம். 2026 வருமான பிரச்சனை, இட பிரச்சனை, அப்பாவுடைய சொத்து பிரச்சனை, அம்மாவுடைய சொத்து பிரச்சனை, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, வெளியூரில் விசா பிரச்சனை, நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுற அனைவருக்குமே அனுகூலமாக வரும். ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கும், எதை வச்சு சொல்கிறீங்க, என்ன காரணம்? 9ஆம் இடத்துல நேரம் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ ப்ரொமோஷன் அள்ளி கொடுக்கணுமே, அதுக்கான நேரம் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை, கண்டிப்பாக உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் இல்லாமல் தடுமாறுறீங்க. அது கவர்மெண்ட்டோ இல்லை தனியாரோ எல்லாத்தையும் ஒரு தடுமாற்றம் இனிமேல் கொடுக்க மாட்டார். ஒரு ஏமாற்றத்தை பார்த்துங்க, ராகு வந்தாலும் ஏமாந்து தான் ஆகணும் பொருளாதார வருமானத்தில். இப்போ பாருங்கள், வருமான இன்கம் நல்லா இருக்கும். எந்த பேங்க்கில் போய் நீங்கள் லோன் கேட்டு பாருங்கள், லோன் உடனே சேங்ஷன் ஆகும். கும்பத்தை பொறுத்தவரை லோன் உடனே கிடைக்கும். பார்த்துங்க, எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. கும்பராசியை பொறுத்தவரை உடம்பு ஆரோக்கியத்துக்கு நான் இனிமேல் உங்களுக்கு மருத்துவ செலவு வராதுங்க. இனிமேல் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வயிறு சார்ந்த பிரச்சனை, கால் பிரச்சனை, இது மாதிரி நிறைய செலவில் பண்ணியிருப்பீங்க. மருத்துவமனைக்கு நீங்கள் போக மாட்டீங்க. பேங்க்கில் லோனு கேட்குறதோ இல்லை மருத்துவ செலவு இதெல்லாம் இருக்காது. நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. 5ல் குரு இருக்கிறனால அது ஒரு அனுபவம் கண்டிப்பாக உண்டு. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், இது சூப்பராக இருக்கும். பார்த்துக்கணும், குழந்தை இல்லாதவங்கன்னா குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். 5ல் குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறார், அடுத்து 12ஆம் 11ஆம் இடத்தை பார்க்குறார். இதனால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. நிறைய நல்ல ஒரு மாற்றம் உண்டு. திருமண வாழ்க்கையிலலாம் வழக்கு சார்ந்த பிரச்சனை தான், வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். பார்த்துக்கணும், இப்போ இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது எல்லாமே
இந்த 7 சனியில் பாத சனி வரும்போது 2026 கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. தந்தை தாய் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கையில் வாழ்க்கை நல்லா இருக்கும். அரசியல் ஃபீல்டு நல்லாயிருக்கும். அரசியல் ஃபீல்டில் கும்பராசிக்காரங்க நிறைய பேர் எடுப்பாங்க. அரசாங்கத்தில் அரசியல் உள்ளவங்க ஒரு தலைமை பொறுப்பில் ஒரு லீடராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு போகக்கூடிய காலம் தான் 2026. அது சனி பவன் 7 சனி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். இப்போ பெண்களுக்கு பாருங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தா. அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்கள் திடீர் லாட்ரி யோகம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே பாருங்கள் இப்போ அடிக்கும் பாருங்கள். ஜனவரி மாதத்துக்குள்ளே அதை தாண்டி பாருங்கள் நிறைய லாட்ரி யோகம் ஆல்ரெடி அடிச்சிருக்கும், நம்ம அடிக்கும். உங்கள் ஜாதகத்தில் என்ன ராசியான என்ன அதை பார்த்துக்குங்க. ஏன்னா சனி பவன் சுயசாரம் வாங்கலாம் சொல்கிறேன். அப்போ ஜாதகத்தை தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பாக மூவ் பண்ணால் கண்டிப்பாக அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகத்தை மூவ் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். பெண்களுக்கெல்லாம் பாருங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். பெண்களுக்கெல்லாம் எந்த ஒரு தரையும் கொடுப்பாரு. மெயினாக இதில் கும்பராசி இதெல்லாம் இருப்பாங்க. இந்த ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பீங்க. இதெல்லாம் கெமிக்கல் ஃபீல்டில் இருப்பீங்க, ஐடிஐ ஃபீல்டு இருப்பீங்க, அடுத்து அக்கௌண்ட்ஸ் கணக்கு ஃபீல்டு, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, கெமிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள். நிறைய நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய பர்ஃபெக்டாக அமையும். ஏன்னா இங்கே கெட்டது நான் சொல்லவில்லை, நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது பார்த்துக்கு. இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதில் அவருடைய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அவிட்டம் நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், டேலண்டான குணம், பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமாக கற்பனை கொடுக்கணும். அந்த அவிட்டத்தில் பிறந்தவங்க பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அவிட்டத்தில் பிறந்தவங்க எப்போதையும் குடும்பத்து மேலேயும் ஃபேமிலி மேலேயும் சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதி கொண்ட ஒரே நட்சத்திரம் அது அவிட்டம். அவிட்டம் அவிட்டம் பொய் சொல்ல தெரியாது. கொஞ்சம் வேகமான குணம் இருக்கும், பிடிச்ச விஷயமே. ஆனால் ரொம்ப தடங்களை ரொம்ப பார்த்துட்டாங்க லைஃப்பில். எனக்கு எதை எடுத்தாலும் தொழிலோ வேலையோ உத்தியோகமோ லாபமோ வருமானம் எதுவுமே நிற்கலைங்க. இப்போ ரீசெண்டாக மருத்துவ செலவு வரைய செலவு நிறைய பார்த்தாங்க. ஆனால் அந்த 2026 பாருங்கள் லாபத்தையும் பொருளாதாரத்தையும் இன்கம்லையும் பயங்கரமான ஒரு யோகம் 2026 இந்த அவிட்டத்தில் பிறந்தது அதிகமாக இருக்குது. ஜாதகம் நல்லா தசாபதியை மட்டும் பார்த்துக்க சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுக்குறது அவிட்ட நட்சத்திரம் தான். யூனிஃபார்ம் போட்டுறவங்க, மருத்துவங்க, எலக்ட்ரிக்கலு, இந்த நெருப்பு சார்ந்த வேலை, இதெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்களே. இது சார்ந்த படிப்பு கல்வியில் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சதயனத்தில் பிறந்தவங்க பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க. இவங்களுடைய கற்பனை இருக்குது பாருங்கள், பயங்கரமாக கற்பனை யோசிப்பாங்க. எல்லா கலையுமே அத்துப்படி. கெமிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, கலை ஃபீல்டு எல்லாமே பயங்கரமாக இருப்பாங்க அந்த சதயத்தில் பிறந்தவங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி பாருங்கள் எல்லாமே ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு. இந்த ராகு யாருக்கெல்லாம் சரியில்லையோ பெருசாக கொண்டு போயிட்டு ஒரு ஏமாற்றத்தை சர்க்கில் கொடுத்துட்டாரு. இந்த சதய நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சதய நட்சத்திரங்கிறது ரொம்ப ஒரு திறமையான குணம் இருக்குது, அதை வேணால் வெளியில் கொண்டாட முடியல. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இனிமேல் பாருங்கள் இந்த 2026 சரியாத யோகம் இருக்குது. இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, ஐடிஐ ஃபீல்டோ, பேங்க்கில் உள்ள ஃபீல்டோ எல்லாமே இந்த சதய நட்சத்திரம் சூப்பரான ஒரு யோகம் இருக்குது. பார்த்துக்கோங்க, நல்ல விஷயம் நிறைய இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் நல்ல காரியம் கண்டிப்பாக நடந்துடும். ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்கணும். நீங்கள் பெரிய அளவுக்கு போனால் ராகு பவன் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் சுயசாரத்தை போடலாம். இங்கே நிறைய நல்ல விஷயம் நான் சொல்கிறேன். அடுத்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். எதை தொட்டாலும் தடங்களாக இருக்குங்க. வருமானம், பொருளாதாரம், இன்கமு, தொழில், உத்தியோகம் எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துட்டா. எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல விஷயம் நல்லா பார்க்க முடியல. ஒரு குழப்பத்துக்கு போனது இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். தொழிலையும் வேலையிலையும் உத்தியோகத்திலையும் வருமானத்தையும் எல்லாமே தடங்க பார்த்தாங்க. இனிமேல் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா குரு பகவான் சுயசாரம், அவருடைய பார்வை உங்கள் ராசி மேலே. இப்போ வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, தொழில் ஒரு மாற்றம், நீங்கள் எதுவுமே அவசரப்படாதீங்க. பொறுமையாக இருந்து இப்போ ஜெயிக்கக்கூடிய நேரம் 2026 செம்மையாக இருக்குது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இப்போ வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, மெயின் அந்த பணம் புழங்கக்கூடிய வேலை எல்லாமே நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. இப்போ இனிமேல் ஏதோ ஒரு கமிஷனோ, ஒரு வருமானமோ, இன்கமோ, வேலை தொழில் மாற்றமோ, வெளிநாடு யோகமோ, வெளியூர் யோகமோ, ஏதோ நல்ல விஷயம் உங்களுக்கு காத்திருக்கு. பார்த்து சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பாக உண்டு. வரக்கூடிய 2026 கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.